வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். என்னோடய சேனலில் இன்றைக்கி நான் மிளகு ரசம் தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிக்க போகிறேன். இன்றைக்கி நான் பழுத்த தக்காளி நான் 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். அதை ரொம்ப நைஸாக நறுக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஆஃப் பச்சை மிளகாய் அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூஸியாக வர அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. உங்கள் கைகளால் மேஷ் பண்ண அப்புறம் நீங்கள் இந்த அளவுக்கு மேஷ் பண்ண அப்புறம் நீங்கள் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் மிளகு ஜீரகம் 2 சேர்த்து அரைச்சிருக்கேன். அரைச்சதில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 முழு பூண்டு அதை நல்ல தோலோடு நச்சு நீங்கள் இன்றைக்கி நான் சேர்க்க போகிறேன். நைஸாக நச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சை அளவு புளியை எடுத்து ஊற வச்சு அதை இன்றைக்கி நான் கரைச்சி ஊற்றிருக்கேன். புளி தண்ணி தான் இப்போ நான் ஊற்றினேன். அதுக்கப்புறமா நம்ம இன்னும் தண்ணி சேர்க்கலை. அதுக்கான தண்ணியை சேர்த்துப்போம். எந்த அளவுக்கு உங்களுக்கு ரசம் வேணுமோ அதுக்கான தண்ணி சேர்த்து இன்றைக்கி நல்லா கலக்கி விட்டு உங்களுக்கு உப்பு புளிப்பு எல்லாம் போதுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா கடுகு 1 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூனு, இடித்து வச்ச பூண்டு, கருவேப்பிலை 1 கொத்து, பட்டை மிளகாய் 1 எல்லாம் போட்டு நல்லா இன்றைக்கி கறக்கிற அளவுக்கு நல்லா தாளிச்சிருக்கேன். இன்றைக்கி கருத்து மாதிரி ஒரு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வாசம் சூப்பராக இருக்கும் ரசத்துக்கு. இப்போ கூட்டி வச்ச ரசத்தை ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நான் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட போகிறேன். மூடி போட்ட அப்புறம் நம்ம இந்த ரசம் நுர கூடட்டும். இந்த நுர கூடினாட்டி நம்ம எடுத்து பார்த்துப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் வர அளவுக்கு உங்களுக்கு கொதி வந்தால் போதும். இந்த டைமில் மல்லிக்கீரை சேர்த்துக்கோங்க. கொதி வந்தாட்டி நீங்கள் டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரசம் ரெடி. நான் இன்றைக்கி பாரம்பரிய முறைப்படி மிளகு ரசம் வச்சுருக்கேன். அதுவும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுக்காவும் செஞ்சுருக்கேன். அதோட ஃபோட்டோ தான் உங்களுக்கு இப்போ பார்த்துட்ருக்கீங்க.